வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த வீடியோவை வாங்கிக்கிறாரு. அப்போ அந்த லேடி சொல்றாங்க, சார் நீங்க கேட்ட மாதிரியே நான் வீடியோ எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டேன் சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வா இந்த வீடியோ இருக்கும். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, சார் உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். என் ஃபேமிலிக்கு நீங்க நிறைய உதவி பண்றீங்க. நான் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன். என் ஹஸ்பண்ட் அந்த நிலைமையில வச்சுக்கிட்டு அவர் பண்ண தப்பால இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியும் அவருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஹாஸ்பிட்டல் பில் வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி யாரு சார் நல்லவங்க இருப்பாங்க? ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இந்த உண்மைய என்கிட்ட இப்படி காமிச்சதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லா வகையிலையும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? இதை கேட்டதும் அவங்களும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி இந்த வீடியோ ஆதாரத்தை நான் எடுத்துட்டு போறேன். இதை கொண்டு போய் அத்தை கிட்ட காமிச்சு அவங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நிரூபிக்க போறேன். இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க சார் அப்படின்ட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு சந்திரா வசமா சிக்கிட்டாங்க, என்னெல்லாம் காரியம் பண்ணாங்க, அவங்களுக்கு சரியான பதிலடி இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஹீரோ நேரா வீடியோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. அங்க வந்துட்டு நம்ம ரேவதி வாசல்ல உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி எந்திரி அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. உடனே ரேவதி சொல்றாங்க, அப்படியா, அப்ப வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு நேரா ஹீரோவோட கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர. அப்போ வில்லி இத பார்த்துட்டு, டேய் என்ன ரேவதி என்ன பண்ற? எதுக்கு அந்த டிரைவர் பையில வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? அக்கா என்ன சொன்னா? இவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னால. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அக்கா எங்க அக்கா இருக்க, சீக்கிரம் வாக்கா. இந்த ரேவதி டிரைவர் பையில வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காக்கா. வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நீ சொன்ன, ஆனா இவ டிரைவர் பையில வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா, என்னன்னு வந்து கேளுக்கா அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, ரேவதி என்ன பண்ற? அந்த டிரைவர் பையன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னல, எதுக்கு நீ அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என் புருஷன் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதானே அவரை வீட்டை விட்டு அனுப்புனீங்க. இப்போ அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஆதாரத்தோட வந்திருக்காரு. இத கேட்டதும் ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள ஆதாரம் கிடைச்சிருச்சா மாப்பிள? அந்த நகையை எடுத்தது யாரு அப்படின்னு. இத கேட்டதும் வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இந்த டிரைவர் பையலுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சா? கண்டிப்பா நம்ம சம்மதமா இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா பாத்தியாக்கா எப்படி டெஸ்ட் பண்ணி விடுறத? இவன் வீட்டுக்குள்ள எப்படியாவது மறுபடியும் வரணும் அப்படிங்கறதுக்காக உன்னை ஏமாத்துறதுக்காக எதையோ ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துட்டான். அவன் என்ன சொன்னாலும் நீ நம்பாதக்கா. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி மாப்பிள்ள மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுத்த, அவரு ப்ரூவ் பண்றதுக்கும் நீ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. உன் தங்கச்சி இப்படி பேசுற அப்படின்னு தயவு செஞ்சு நீ தேவையில்லாம மாப்பிள்ளைய பத்தி இப்படி தப்பா பேசாத. இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, ஆகா என்ன இது, இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த டிரைவர் பையலுக்கு இப்படி சப்போர்ட் பண்றாங்களே, இது நல்லது இல்லையே அப்படின்ட்டு நேரா வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அவன் சொல்றான் அப்படின்னு நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லக்கா. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஏ சந்திரா தேவையில்லாம நீ இடையில பேசாம வாய மூடு சந்திரா அப்படின்னு. இத கேட்டதும் சந்திராவுக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல, அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க அத்தை கிட்ட, இங்க பாருங்க அத்தை, என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன். பட் நீங்க கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறதுக்கான ஆதாரம் என்கிட்ட வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு கேக்குறாங்க, என்னது வீடியோ ஆதாரத்தோட இருக்கா? என்ன வீடியோ ஆதாரத்தோட உன்கிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, அத்தை இத்தனை நாளும் நான் தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ என் மேல இந்த தப்பு இல்லை அப்படிங்கறதுக்கான ஆதாரத்தோட வந்திருக்கேன். வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இவெல்லாம் சொல்லி நீ கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இவெல்லாம் யாருக்கா?
இவன் சொல்லி நீ கேட்கணுமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இவன் என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறான், கொஞ்சம் பொறுமையா இரு, அப்படி இவன் என்னதான் சொல்றான் அப்படிங்கிறத நான் கேக்குறேனே அப்படின்னு. அப்ப வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆகா இவன் கண்டிப்பா நமக்கு எதிரா ஏதோ வீடியோவை கொண்டுட்டு வந்திருக்கான், அந்த வீடியோவை நிரூபிக்க போறான், அக்கா நம்மள அடிச்சு துரத்த போறாளே, என்ன பண்றது அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, என்னங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆதாரத்தை காமிங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை அந்த நகையை எடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த நகைய நான் எடுக்கல, அந்த நகைய ரெக்கவர் பண்ணி கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட கொடுத்துட்டேன், அந்த நகைய கொண்டு போய் யாரு எங்க அம்மாவோட இடத்துல புதைச்சு வச்சா அப்படின்னா சரவணன் சண்முகம் அப்படிங்கிறவன், அவனை நான் பிடிச்சு கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சு உண்மைய சொல்ல வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவனுக்கு திடீர்னு ஒரு விபத்து ஆகிருச்சு, அதனால அவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நான் அட்மிட் பண்ணிட்டேன், இப்போ அவனோட மனைவி மூலமா என்ன உண்மையோ அதை கண்டுபிடிச்சிட்டேன். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க, ஆகா இவன் கண்டிப்பா நமக்கு எதிரா ஏதோ ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டான், அதுவும் அந்த சண்முகத்தோட மனைவிய வச்சு. நம்ம இன்னைக்கு காலையில தானே அவகிட்டேந்து நம்ம 100 பவுன் நகைய கொண்டுட்டு வந்தோம், கண்டிப்பா இவன் அதை பத்தி தான் பேசுறான், இவனை பேச விடக்கூடாது அப்படின்னு வில்லி அவங்க அக்காவை பார்த்து, அக்கா பாத்தியாக்கா இவன் எப்படியெல்லாம் பிளான் பண்றான் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரு நிமிஷம் இரு, அவன் என்னதான் சொல்றான் அப்படிங்கறத கேட்கலாமே. ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி உன் தங்கச்சி மாட்டினால மாட்டிப்பால, அதுக்குதான் அவ பயப்படுறா போல. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னது நான் பயப்படுறேனா, நான் பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட, அத்தை இந்த வீடியோல உள்ள ஆதாரத்தை பாருங்க அப்படின்ட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோவை பாக்குறாங்க. அதுல வந்துட்டு சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க அந்த சண்முகத்தோட மனைவிய மிரட்டி இருக்கிறது அப்படியே வீடியோவா இருக்கு. சந்திரா சொல்றாங்க, எப்படியாவது அந்த நகையை எடுத்து கொண்டு போய் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ சுலபமா வந்துட்டு அந்த நகையை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பாக்குறியா, இந்த பிளான பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி கேட்டுட்டு சந்திராவை முறைக்கிறாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அக்கா இது எல்லாமே எடிட்டுக்கா, இது எதுவுமே உண்மை இல்ல, இப்ப ஏதோ ஒரு டெக்னாலஜி வந்திருக்குல்ல, அதை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஃபேக்கா வீடியோவை எடுத்திருக்காங்க, நான்லாம் அப்படி பண்ற ஆளே இல்லக்கா, நான் உன் தங்கச்சி அப்படி பண்ணுவனாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி இது எல்லாமே உண்மை அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நான் உன் தங்கச்சிக்கா, நான் உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன்க்கா, என்ன தயவு செஞ்சு நம்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, என் மேல தப்பு சொன்னீங்கல்ல, நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல, இப்போ உங்க தங்கச்சி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க, இப்போ உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. ராஜா கேக்குறாரு, ஈஸ்வரி மாப்பிள்ளை கேக்குறது சரியாதான் கேக்குறாரு, உன் தங்கச்சி தப்பு பண்ணல அப்படின்னு எந்த அளவுக்கு நீ டிஃபெண்ட் பண்ணி பேசுன, இப்போ நீ என்ன சொல்ல போற அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க நான் பண்ணது ரொம்ப தப்புதான், என் தங்கச்சி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சந்திரா ஏன் சந்திரா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண, அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துகிட்டு எனக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. சந்திரா நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், என்னோட பாசத்துக்கு நீ காட்டுற மரியாதை இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்க, சந்திரா வந்துட்டு அவங்க அக்காவோட கால்ல விழுந்து, அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, நான் ஏதோ தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு எனக்கு உன் முகத்துல முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ரேவதி சொல்றாங்க, அம்மா என் புருஷன் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்கல்ல, இப்போ உங்க தங்கச்சி தான் இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. இத கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு என் அக்கா என்னைக்குமே என்னை விட்டு கொடுக்க மாட்டா, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா நீ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, நீ கிளம்பு சந்திரா, நான் உன் மேல மரியாதையா இருக்கும் பொழுதே வீட்டை விட்டு கிளம்பிடு. இதை கேட்டதும் ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி உனக்கு வேணா உன் தங்கச்சியை அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், உன் தங்கச்சிய நாங்க அனுப்புறோம், நீ ரூமுக்குள்ள போ அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரூமுக்குள்ள போறாங்க. அப்போ வில்லி கத்துறாங்க, அக்கா
அக்கா என்ன தயவு செஞ்சு வீட்டை விட்டு அனுப்பிடாதக்கா, உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லக்கா. அப்பதான் ராஜா சொல்றாரு, ஏன் சந்திரா, உனக்கு வந்துட்டு உன் புருஷன் இல்லையா? அவன் கூட சேர்ந்துக்கிட்டு தானே இவ்வளவு நாளும் இவ்வளவு பெரிய திட்டத்தை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? இதுக்கு மேலையும் இங்க இருந்து இங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இதுக்கு மேலேயும் நாங்க கண்டிப்பா ஏமாற மாட்டோம். இங்க பாரு, இதோட நீ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அவங்கள பார்த்து கிளம்புங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரொம்ப சோகமா வீட்டை விட்டு கிளம்ப மயிலு நேரா சந்திராவோட ரூமுக்குள்ள போயிட்டு அவங்களுடைய பெட்டி படிக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து நேரா வெளியில போட்டுட்டு எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் சந்திரா அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்ப சந்திரா திரும்பி பார்த்துக்கிட்டு, டிரைவர் பையலே, என்னையும் அக்காவையும் பிரிச்சுட்டியல்ல, நான் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, சித்தி அப்படியே நின்னு உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம கிளம்புங்க சித்தி அப்படின்னு சொன்னதும் சந்திரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, எப்படியோ இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்கு தொடர்ச்சியா பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதும் ரேவதி சொல்றாங்க, ஆமாங்க, எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம், இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ரேவதி. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு. அப்போ வில்லி நேரா அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சிவனாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் சிவனாண்டி சந்திராவை பார்த்து பொட்டி படிக்கையோட வந்திருக்கிறத பார்த்துட்டு, சந்திரா, என்ன சந்திரா இது அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, என்னங்க, என்னை பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே அந்த டிரைவர் பையன் அக்கா காரிக்கிட்ட நிரூபிச்சு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டான். இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, இதுக்கப்புறம் அக்கா என்னைய கண்டிப்பா வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டான். முத்து சொல்றாரு, மருமகளே, என்ன மருமகளே, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு, இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா மாமா, நான் கூட எதிர்பார்க்கல. அந்த டிரைவர் பையன் ட்ரிக்கா என்ன வந்துட்டு அக்கா காரிக்கிட்ட மாட்டி கொடுத்துட்டான், எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்றாரு, மருமகளே, நீ கவலைப்படாத, இனிமே அந்த ஈஸ்வரிய நீ ஸ்ட்ரைட்டாவே பழி வாங்கலாம்ல. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமா மாமா, கண்டிப்பா அப்படின்ட்டு. அப்போ வில்லன் சொல்றாரு, ஆனா இன்னொரு விஷயம், அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, அததான் என்ன பண்றதுன்னே தெரியல. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அதையெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நீங்க வீட்ல இருந்தே ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர், டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் இப்போ நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த கிளாக் கிளிப் மொத்தமா 6 கிளிப் வரும், அதுவும் பிக் சைஸ், ரொம்ப சூப்பரான கலர்ஸ்ல. இந்த 6 கிளிப்பும் ஜஸ்ட் 180 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு, காம்போ ஆஃபர்ஸ் கூட இருக்கு. இந்த காம்போ ஆஃபர்ல 499க்கு 18 கிளிப்ஸ், 6 ரன்ச்சீஸ், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை மினி பேக் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும், இந்த ஆஃபரை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு கண்டிப்பா அந்த சந்திரா பத்தின உண்மைகளை அவங்க அத்தை கிட்ட நிரூபிப்பாங்க. இதனால ஈஸ்வரி என்ன முடிவெடுக்க போறாங்க, இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது.